This video is sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா பில்டர் காலில் வந்து ஆல்ரெடி நான் லெவல் 3 கொண்டு வந்துட்டேன். இதில் வந்து லாஸ்ட் டைம் உங்களுக்கு பார்பேரியன்ஸை வச்சு அட்டாக் பண்ணியிருப்பேன். இப்போ உங்களுக்கு ஆர்ச்சரை வச்சு எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், ஜெயிண்ட்டை இறக்கி விட்றேன். அதாவது நமக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து ஜெயிண்ட்டுக்கு எபிலிட்டி இல்லை. எபிலிட்டினா என்னென்னா ஒரு பூஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். அந்த எபிலிட்டி போட்டோம்னா நம்ம டிஃபென்ஸ் அட்டாக் பண்ணாலும் ஒரு 5 செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ட்ரூப்ஸ் அடித்தாலும் நம்மளுக்கு ஹெல்த்து குறையாது. அதுதான் அதோட எபிலிட்டியோட பவர். இப்போ ஆர்ச்சரோட பவர் என்னென்னா ஒரு 4 செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கிறதே தெரியாது. உங்களுக்கு இறக்கும் போதே பார்த்துருப்பீங்க, இன்விசிபிளாக தான் இறக்கி விட்ருப்பேன். இப்போ இந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நான் அடித்து முடிச்சிட்டேன். நம்ம டிஃபென்ஸ்லாம் காலி பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டார் எடுத்தேன். இந்த பில்டர் பேஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு கான்செப்ட்னால், எனிமி வந்து நம்ம எனிமி அடிக்கிறோன்னா எனிமி வந்து நம்ம பேஸ் அட்டாக் பண்ணுவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பேர் ஃபேஸ் டு ஃபேஸ். இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ எனிமி வந்து டிஃபென்ஸ். இப்போ எனிமி வந்து என்னோடய பேஸ் அடிச்சிருக்கான். 8 பார்பேரியனை வச்சு அடிச்சிருக்கான். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து ஃபுல்லாக அணை கட்டிட்டேன். இப்போ பாருங்கள், 8 பார்பேரியன்ஸை வச்சு அடிச்சிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டிஃபென்ஸ் வந்து நெருங்க முடியல. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதாகிடுச்சு. வின் பண்ணிட்டேன். அவனுக்கும் எனக்கும் இருக்க பேட்டி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக கொடுத்தாங்க க்ரெஷர்னு சொல்லிட்டு என்னென்னா அவர் கல் மாதிரி லேண்டில் வர எல்லாத்தையுமே அழுத்தி சீக்கிரமாக கொண்டுரும். இப்போ பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் நான் உங்களுக்கு எப்படி என்னோடய அட்டாக்கில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். திருப்பி இன்னொரு அட்டாக் போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த க்ரெஷர் இருக்குல்ல, அந்த க்ரெஷர்கிட்ட என்னோடய ஜெயிண்ட்டை இறக்கி விட்றேன். நான் பாருங்கள், இப்போ ஜெயிண்ட்டை இறக்கிட்டேன். பாருங்கள், எவ்வளோ அந்த க்ரெஷர் கல் மாதிரி கீழே அடிக்குது, எவ்வளோ ஹெல்த்து போகுதுன்னு பாருங்கள். இப்போ எப்படி ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, அந்த க்ரெஷர் அடித்தோடனே ஜெயிண்ட்டோட ஹெல்த் அப்படியே தான் இருந்துச்சு ஒரு 4 செகண்டுக்கு. இங்கே பாருங்கள், ஆர்ச்சரை இறக்கிருக்கேன். ஆர்ச்சர் இறக்கி வந்து பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக செத்துருச்சு. ஒரு 4 செகண்டு தான் இன்விசிபிள். அப்போ அந்த டிஃபென்ஸுக்கு தெரியல, அவ்வளோதான். இந்த இதில் நான் தோற்றுட்டேன். எனிமி வந்து ஏன் அடுத்த அட்டாக் பாருங்கள். இதில் பாருங்கள், டிஃபென்ஸில் எனிமி வந்து என்னோடய இடத்த அட்டாக் பண்ணியிருக்கான். இவர் 8% தான் அடிச்சிருக்கான். நான் வந்து இந்த வாரில் வின் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் நான்.